அப்படின்னு எல்லாம் போட்டுருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான தருணத்தில் நம்ம கமலா தேட்டர்ஸ் இருக்கிறோம். இது என்ன கழுமடம் புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சினிமா நிறைய படத்தை பார்த்துருக்கு. அவர் பார்த்து படம் ஜெயிக்க காரணம் பாத்தீங்கன்னா அது மாதிரி சினிமாவோட வழிகளை ஒத்தாச்சி ஒரு சிறப்பான சொல்றேன். நீங்க யாருன்னு கேக்குறீங்களா? என் பேர் தயா தலகந்தசாமி. இந்த படத்துல சினிமா கதை ஓடுறதுனால கொட்டாச்சி வந்து இயக்குனர் நடிச்சிருக்காரு. அந்த இயக்குனர் நடிச்சது கூடவே அந்த படத்துக்கு கேமராமேனை நான் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கிறாரு. அந்த காமெடி ரோல் வந்து நான் தாங்குவேனான்னு தெரியாம கண்டிப்பா நீ தான் பண்ணணும்னு சொல்லி கொங்கு தமிழ்ல என்னை பேசி நடிக்க வச்சதுக்கு அவருக்கு ஒரு முதல் நன்றி சொல்றேன். அதே மாதிரி அந்த தயாரிப்பாளர் அவர்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு தமிழகம் எங்கும். மறக்காம வந்து தேட்டரில் பாருங்க. முடியாதவங்க நம்ம ஓடிடின்னு ஒரு புதுசா ஒரு ஓடிடி வந்து லான்ச் ஆயிருக்கு. அந்த ஓடிடியில் போய் நம்ம கலமரத்தை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் எங்களுக்கு ஆதரவா இருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ருக்மணி பாபு, நடிகர் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட். நம்ம கொட்டாச்சியோட படத்துல 2 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணேன். டப்பிங் பணியும் பண்ணியிருக்கேன், அப்புறம் உதவி இயக்குனரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்பு நண்பர் கொட்டாச்சியோட படம் இன்னைக்கு ரிலீஸ். மக்கள்கிட்ட படம் பார்த்தவங்க எல்லாத்தையும் சிறப்பான வரவேற்பு. அழகான கதையை அம்சமா ஒவ்வொருத்தரோட உதவி இயக்குனர்களோட டைரக்டர்களோட வாழ்வியல அந்த அவங்க கடந்து வந்த பாதையை ரொம்ப அழகா சொல்லியிருக்காப்ல. ஒரு நடிகராக இருந்து ஒரு இயக்குனராக மாறி தன்னோட வழிகளை ஒவ்வொரு தமிழ் சினிமாவோட இயக்குனர், தமிழ் சினிமான்னு இல்லை உலக சினிமாவில் எல்லா சினிமாவோட இயக்குனர்கள் கடந்து வந்த பாதையை ஒவ்வொருத்தரோட வழிகளை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பணத்துக்காக கதையை திருடி விற்கும் கயவர்களோட பணத்துக்காக பாலுக்காக சதை விற்கும் விபச்சாரிய மேல்னு MS பாஸ்கர் ஐயாவோட குரல்ல மனசு அப்படியே புழிஞ்சிட்டாங்க. அவரோட குரல்ல அற்புதமான இதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம ஓடிடி நம்ம கிருஷ்ணராஜ் சாருக்கு நன்றி சொல்லணும். அன்பு நண்பர் கொட்டாச்சியோட படத்தை OTTல பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அவங்க பண்ணணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நம்ம மாதிரி எத்தனையோ வளர்ந்து வர திறமசாலிகளோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு அந்த OTT ரொம்ப உதவியா இருக்கு. கிருஷ்ணராஜ் சாருக்கு எங்களோட நன்றி. அடுத்தது சிவபூமியை பண்றாரு. அதுவும் சிறப்பா உங்களோட பேராதரவோட இருக்கணும். எல்லா தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லணும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை. கழுமரம் நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்க்கணும். ஒவ்வொருத்தரோட பலிகள், அதாவது காமன் மேன் மட்டும் இல்லாம சினிமாக்காரங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், காமனுக்கும் பப்ளிக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான படம் நீங்க எல்லாரும் வந்து பார்க்கணும். அம்மா சாங் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு, எல்லாருமே அழுதுட்டோம். அந்த மாதிரி ஒரு அழகான பாடல் எழுதியிருக்காரு. சூப்பரா இருக்கு பாட்டு, இசையும் சரி, பாட்டும் சரி, எடிட்டிங், கேமராமேன் கிரி சார் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வேலைகளை சிறப்பாக பண்ணியிருக்கோம். படம் நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கணும். உங்களோட மேலான ஆதரவு என்னைக்குமே எங்களுக்கு தேவை. நன்றி கலந்த வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின். இன்னைக்கு 16/2/2024 சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய என் இனிய நண்பர், என் சமகால நண்பர், நான் வெற்றி கொடிக்கட்டு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகும்போது கொட்டாச்சியோட பெண்ணின் மனைவி தொட்டு முதல் படம் அவனுக்கு, கொட்டாச்சிக்கு. அவனோட படமும் ரிலீஸ் ஆகுது. அவன் விவேக் சார் கூட ட்ராவல் பண்ணான், நான் வடிவேல் சார் கூட ட்ராவல் பண்ணேன். 2 பேரும் ஒரே எம்ஜிஆர் நகரில் தான் கூடியிருந்தோம், பக்கத்து வீடு. ரொம்ப நெருங்கிய நண்பர் கொட்டாச்சி. பட் நாங்கள் காமெடி அதுதான் பண்ணிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கொட்டாச்சிக்குள்ளே இப்படி ஒரு இயக்குனர் இருப்பார் அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து சமீபத்தில் பண்ணாப்புல கொட்டாச்சி. ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே கொட்டாச்சி எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு, நீ வந்து டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கு, எல்லா அம்சமும் உங்கள்கிட்ட இருக்கு, தயவு செஞ்சு நீ படம் பண்ணு, பெரிய படம் பண்ணு அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் என்கரேஜ் பண்ணி விட்டு இன்னைக்கு வந்து கொட்டாச்சி கழுமரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை, அதாவது ஒரு உதவி இயக்குனர் எப்படி இயக்குனர் ஆகிறாரு, அந்த இயக்குனர் ஆகிறதுக்கு அவன் போராட்டம், அவன் வாழ்ந்த வாழ்வியல், அதே மாதிரி அவன் பட்ட கஷ்டம், அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துன்பம், அவன் பட்ட அவமானங்கள், இது எல்லாத்தையும், அதாவது நிறைய இருக்கு. அதுல 1%, 100ல் 1% மட்டும் தான் கொட்டாச்சி இந்த படத்துல சொல்லியிருக்காப்புல. அப்ப இன்னும் 99% எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு சினிமா உருவாக்குறாங்க. 2 மணி நேரத்துல படத்தை பார்த்துட்டு சரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த 2 படம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் 3 மாசம் அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய வேதனை, அவமானம், அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகி கூட படம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக முடியாம நிக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு கொட்டாச்சி படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியம். அதுக்கு உறுதுணையா இருந்த பாண்டிச்சேரி
தயாரிப்பாளர் யுவர் பேக்கர்ஸ் திரு கிருஷ்ணராஜ் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணராஜ் சார் இல்லைன்னா இன்னைக்கு இத்தனை தேட்டரில் தமிழகம் முழுக்க ஏன் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம் கிருஷ்ணராஜ் சார். அவர் வந்து இந்த கொட்டாச்சியை உருவாக்கிடுறாங்க. கொட்டாச்சி மாதிரி எத்தனையோ கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள் திறமையோட சினிமா உலகத்தில் வளம் வந்துட்டு இருக்காங்க. நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா, ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ஒரு பாடம். இந்த படத்தை எல்லா டெக்னீஷியனும் பார்க்கணும், எல்லா உதவி இயக்குனரும் பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பப்ளிக்கும் நான் சொல்லிக்கிறேன், பொதுமக்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, ஒரு நல்ல திரைப்படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொட்டாச்சி கொடுத்துருக்காரு. இந்த படத்தை எல்லாரும் பார்த்து ரசிக்கணும். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லா மீடியா பீப்புள்ஸ் மற்றும் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் காமெடி நடிகர் கொட்டாச்சி தான். நிறைய படங்கள்ல விவேக் சார் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க. நான் இந்த அளவுக்கு உயர்ந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான். இப்போ வந்து நான் கழுமரம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இயக்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீங்க நடிக்காம வேற ஒருத்தர் நடிச்சிருக்கலாமே. நான் பார்த்த வழிகளை இன்னொரு கிட்ட வந்து சொல்லி நான் வந்து உணர்வை வாங்கி அப்படி பண்றேன். என்னால் வந்து அவ்வளோ முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த கதைக்கு அந்த இதுக்கு நானே தான் பண்ணணுங்கிறது ஒரு காரணம் இருந்தது. கண்டிப்பா கழுமரம் அப்படின்றாவே வந்து ஒரு மிக பெயின்ஃபுல்லான ஒரு கதைக்களம். அந்த வழிகள் வரலாற்றில் நீங்க பார்த்துருப்பீங்க. கழுமரம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தண்டனை, மனிதன் வாழ முடியாது. லாஸ்ட்ல அவர் வந்து ஒரு ரொம்ப பொறுமையில கொண்டு போய் சேர்த்த கழுமரம் தான். அது மாதிரி ஒவ்வொரு சினிமாக்காரர்களையும், ஒவ்வொரு இயக்குநர்களையும், சினிமாவுக்கு பின்னால வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையுமே நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களோட கஷ்டங்களில் வந்து யாரையுமே வந்து அதை சொல்ல மாட்டாங்க. காசு வந்துச்சுன்னா, வேலை வந்துச்சுன்னா அந்த வேலையா ஓடிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அன்னாடு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. அது கருமரமாக இருக்கு. ஜெயிக்கணும்னு சொல்லி போட்டு சினிமாவுக்கு இங்கே எத்தனையோ பேர் வந்து தமிழ்ல சென்னையில் இறங்குறாங்க. அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்களான்னா இன்னும் இது வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. காரணம் வறுமை. அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அப்படியே மாத்திட்டு ஏதோ கிடைச்சதை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினைச்ச வாழ்க்கைக்கு எதுக்கு வந்தோன்னே சில டைம்ல மறந்துடுறாங்க. ஏன்னா காலங்கள் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்க முடியல. இதை எல்லாமே நான் வந்து கனெக்ட் பண்ணி தான் நான் வாழ்க்கையில ஓடி வந்ததை தான், நான் பார்த்ததை தான் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா மக்களாகிய உங்களோட குடும்பங்கள்லையும் ஒவ்வொரு பிள்ளை இறப்பான், அவன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி போட்டு கற்பனையிலையும் கனவுலையும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எல்லாருமே இந்த கழுமரம் படம் வந்து கனெக்ட் ஆகும். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எங்களை மாதிரி இயக்குநர்கள் மட்டும் இல்லை, எத்தனையோ இயக்குநர்கள் சினிமாவில் வந்து இன்னும் வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க. கை கொடுத்து தூக்குறதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பாக தூக்குறப்ப அவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த கழுமரம் பெரிய சப்போர்ட் ஆகுது. நன்றிங்க, வணக்கம். குட்டிமா சேனலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குட்டிமா தமிழ் டிவி யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் வந்து ஐ லவ் யூ ஆல். இன்னைக்கு ஒரு சிறப்பான தருணம். இந்த கழுமரத்தை வந்து எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்க. நல்லா வந்து எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.